வாத்தும் அப்புறம் சின்ன குருவியும். நதிக்கு பக்கத்துல ஒரு குட்டி குருவியும் சின்ன வாத்தும் வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் அந்த ரெண்டு குட்டிங்களோட அம்மாவும் சாப்பாடு எடுத்துட்டு வர வெளியே போயிருந்தாங்க. அப்ப அந்த குட்டி வாத்தும் குட்டி குருவியும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சாங்க. அப்ப அந்த குட்டி வாத்து என்ன சொல்லுச்சுன்னா, நான் விளையாட போறேன், தயவு செஞ்சு என் பின்னாடி வந்துடாத, அம்மாக்காக காத்துக்கிட்டு. இல்ல, நானும் உன் கூட வரேன், நானும் உன் கூட விளையாட ஆசைப்படுறேன். ஆஹா, உன் கூட விளையாட எனக்கு பிடிக்கல, என்ன போக விடு, தயவு செஞ்சு என் பின்னாடி வராத, என்னையும் உன் கூட சேர்த்துக்கோயே. அந்த வாத்துக்குட்டி எங்கெல்லாம் போகுதோ அது பின்னாடியே அந்த குட்டி குருவியும் போயிட்டு இருந்துச்சு. அந்த குட்டி வாத்து கீழே இருந்த பூச்சி புழுவெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அங்க இருந்த இலைகள் எல்லாம் பிச்சு போட்டு அது கீழே இருந்த எறும்புகளையும் சாப்பிட்டுது. அந்த குட்டி குருவியும் அதே மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சது. நீ எதுக்காக என்ன மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க இருந்து போ. நான் எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடவே தான் வருவேன். இங்க பாரு, நீ இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வை, கண்டிப்பா நீ ஆபத்துல மாட்டிப்ப. நம்ம ரெண்டு பேரும் வேற வேற வகை. நான் ஒரு வாத்துக்குட்டி, நீ ஒரு குருவி குஞ்சு. நான் என்னெல்லாம் பண்ணுவேனோ அது உன்னால பண்ணவே முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உன் கூட தான் இருந்தாகணும். அந்த குட்டி வாத்து எவ்வளவோ புரிய வைக்க பார்த்துச்சு, ஆனா அந்த குட்டி குருவிக்கு புரியவே இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ரெண்டு பேரும் ஒரு நதி கிட்ட போனாங்க. அந்த குட்டி வாத்து திரும்பவும் குருவிக்கு சொல்லுச்சு, இங்க பாரு, நான் தண்ணில நீந்த போயிட்டு இருக்கேன். ஒருவேளை நீ என் பின்னாடி வந்தீனா தண்ணில முழுகிடுவ. அப்ப நீ ஆபத்துல மாட்டிக்குவ, இறந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன மாதிரியே பண்றத முதல்ல நிறுத்து. ஆனா குட்டி குருவி அதை கேட்டுக்கவே இல்ல. உடனே குட்டி வாத்து தண்ணியில குதிச்சு நீந்த ஆரம்பிச்சது. அப்படி சொல்லி உடனே அந்த குட்டி குருவி தண்ணியில குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அந்த குட்டி குருவிக்கு நீந்தவே தெரியல. அப்போ அது தண்ணிக்குள்ள இருந்து கத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்ப அந்த குட்டி வாத்து எப்படியோ அந்த குட்டி குருவிய காப்பாத்தி மேல கொண்டு வந்துடுச்சு. அப்புறம் அதுகிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, நான் உனக்கு எத்தனை தடவை புரிய வைக்க முயற்சி பண்ணேன், ஆனா நீ தான் கேட்கவே இல்ல. நம்ம ரெண்டு பேரும் வேற வேற, நம்மளால ஒரே மாதிரி பண்ண முடியாது. உனக்கு எதுக்காக இது புரியவே மாட்டேங்குது? நீ தண்ணியில கண்டிப்பா நீந்த முடியாது, அதே மாதிரி உன்ன மாதிரி வானத்துல என்னால பறக்கவும் முடியாது. என்ன புரியுதா? அப்புறம் அந்த குட்டி குருவி இது சொன்னத முழுசா ஏத்துக்குச்சு. நீ சொல்றது சரிதான், இனிமே உன்ன மாதிரி நான் எதுவுமே செய்ய